வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன். நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்பாளர்கள் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர். அதே நேரம் ஒரு சில சிங்கள கட்சிகள் பிரதான வேட்பாளர்களோடு கூட்டணிகளை அமைத்துள்ளதுடன் ஒரு சில சிறுபான்மை கட்சிகள் பிரதான கட்சிகளுக்கான ஆதரவு தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழரசு கட்சி யாருக்கான ஆதரவை வழங்கும் என்று பல்வேறு விவாதங்கள் இடம்பெற்று வந்த நிலையிலேயே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினால் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்பது குறித்து கட்சி ரீதியாக தீர்மானம் மேற்கொள்வதற்கு முன்பதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கான ஆதரவை உறுதிப்படுத்தினார். இதனால் வெகுண்டெழுந்த தமிழரசு கட்சி தாம் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கப் போவதில்லை எனவும் மாறாக தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு குறித்த உத்தரவாதத்தை வழங்கக்கூடிய ஏனைய பிரதான வேட்பாளர்களில் ஒருவரையே ஆதரிப்போம் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் கூறியிருந்தார். அதாவது இம்மாதம் 1ஆம் தேதி வவுனியாவில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிடும் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த தீர்மானம் குறித்து கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத தலைவர் மாவை சீனாதிராஜா எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அதற்கு மறுதினம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தமிழரசு கட்சி எடுத்திருக்கும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று அறிவித்தார். அதேவேளை மத்திய குழு கூட்டம் நடைபெற்ற தினத்தன்று லண்டனில் இருந்த ஸ்ரீதரன் சமஷ்டி தீர்வு குறித்து சஜித் பிரேமதாச வழங்கிய உத்தரவாதம் என்ன என்று கேள்வி எழுப்பியதோடு இம்முறை தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு ஆதரவளிப்பதற்காக தான் மேற்கொண்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். இத்தகைய குளறுபடிகளுக்கு மத்தியில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் முன்வைக்கும் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து அவற்றின் உள்ளடக்கங்களின் அடிப்படையில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதென தீர்மானிக்கும் நோக்கில் தமிழரசு கட்சியால் கடந்த மாதம் நிறுவப்பட்ட விசேட குழு நேற்று செவ்வாய்க்கிழமை வவுனியாவில் கூடியிருந்தது. இதில் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவி சேனாதிராஜா, பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், CVK சிவஞானம், பாராளுமன்ற உறுப்பினர்களான S. ஸ்ரீதரன், M.A. சுமந்திரன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் ஆகியோர் உள்ளடங்கும் குழுவில் சரவணபவன் தவிர்ந்த ஏனைய 5 பேரும் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டத்திலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதென்ற மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அவரோடு கலந்துரையாடுவது என்றும் தீர்மானிக்கப்பட்டதாக சுமந்திரன் தெரிவித்தார். அதே நேரம் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஸ்ரீதரன் எதுகப்படியோ அவரது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாகவே முன்னெடுக்க இருப்பதாக தெரிவித்த போதும் அது அவருடைய விருப்பம் என்ற போதிலும் கட்சி அதற்கு அனுமதி அளிக்காது என்று சுமந்திரன் மறுத்திருந்தார். அத்தோடு எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்பது குறித்து மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்பதால் எதிர்வரும் 14ஆம் தேதி கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை நடத்தாமல் இருப்பதற்கும் தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தலைவர் மாவி சீனாதிராஜா இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்து கட்சியினால் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு உடன்பட்டிருந்தார். இதே மாவைதான் கடந்த 1ஆம் தேதி ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக சுமந்திரன் அறிவித்திருந்த நேரம் கூட்டத்தில் தான் கலந்து கொள்ளவில்லை எனவும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார். மறுநாளே அதை தலைகளாக மாற்றி கூறினார். தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கே மாவியை சந்தித்து பேசிய போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவர்தான் வெல்வார் என்றும் அவருக்கே ஆதரவு என்பது போலவும் ஒரு தோரணையில் கருத்து தெரிவித்திருந்தார். ஆனால் இன்றளவிலும் பொது வேட்பாளருக்கான தனது ஆதரவு தொடர்பாக ஸ்ரீதரன் மாற்று கருத்தை கொண்டிருக்கவில்லை. அதை நேற்றைய ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்வதற்கான கட்சியின் விசேட குழுமத்திலும் ஆணித்தனமாக கூறியிருந்தார். எனினும் சுமந்திரன் ஏற்கனவே நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்ததன் அடிப்படையில் அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ள மாகாண சபை விடயம், புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பான விடயம் உட்பட பல்வேறு விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான கால வரையறை தொடர்பாக சஜித்துடன் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவோம் என்கிறார். இதன் அடிப்படையில் குறித்த கால வரையறைகள் தொடர்பாக சஜித் பிரேமதாசவோடு நான் கலந்துரையாடியதன் பின்னர் அதில் எட்டப்பட்ட தீர்மானங்களை இந்த விசேட குழுவுக்கு அறிவிப்பது என்றும் இங்கு கலந்துரையாடப்பட்டது என்கிறார். ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் முன்வைக்கும் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து அவற்றின் உள்ளடக்கங்களின் அடிப்படையில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்று தீர்மானிக்க
தமிழரசு கட்சியால் நியமிக்கப்பட்ட குழு சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மாகாண சபை புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பான விடயம் உட்பட பல்வேறு விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான கால வரையறைகளையும் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்ததன் பின்னரே ஆதரவு தொடர்பில் அறிவித்திருக்க வேண்டும். அவசரமாக 1ஆம் தேதி அறிவித்துவிட்டு அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். சஜித் பிரேமதாசவோடு நான் கலந்துரையாடியதன் பின்னர் அதில் எட்டப்பட்ட தீர்மானங்களை விசேட குழுவுக்கு அறிவிப்பது என்று சுமந்திரன் சொல்வது பொது வேட்பாளருக்கான ஆதரவை மழுங்கடிக்கும் அல்லது எஞ்சியிருக்கின்ற தமிழரசு கட்சி ஆதரவாளர்களை பொது வேட்பாளர் பக்கம் சாயவிடாமல் முன்கூட்டியே கடிவாளம் போடும் எண்ணம் என்றே சந்தேகம் எழுகிறது. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதாக ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிடுவதற்கு தீர்மானித்திருப்பதும் அதற்கு ஸ்ரீதரன் உள்ளடங்கலாக சகலரும் இணங்கியிருப்பதாகவும் சுமந்திரன் கூறியிருப்பது ஏகப்பட்ட குழப்பங்களை தமிழ் மக்கள் மத்தியில் உருவாக்கலாம்.